அடடா! மும்பைக்கும் குஜராத்துக்கும் இடையில நடந்த முதல் குவாலிஃபயர் 2 மேட்ச் என்ன ஒரு விறுவிறுப்பு. முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை குஜராத்தை கதிகலங்க வச்சுச்சு. ஆனா இலக்கை துரத்திட்டு வந்த குஜராத் பேட்ஸ்மேன்கள் செஞ்சதை பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்கப்பா. ஆம், இந்த வீடியோவில் இந்த மேட்சோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு சொல்றோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம நியூஸ் கிரீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நண்பர்களே, கிரிக்கெட் எகிரி அடிச்சிட்டு இருந்தது. சண்டிகர் முல்லன்பூர் ஸ்டேடியத்தில் ஒரு ஹை வோல்டேஜ் மேட்ச் ஆரம்பிச்சப்போ டாஸ் மேலதான் எல்லார் கண்ணும் இருந்துச்சு. மும்பை கேப்டன் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ற முடிவு எடுத்ததும் ஸ்டேடியத்தில் மும்பை ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் இருந்துச்சு. மும்பையோட ஓப்பனிங் ஜோடி வேற மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மாவோட ஜோடி சேர்ந்தது ஜானி பேர்ஸ்டோ. ஆம், ஒரு புது ஓப்பனிங் ஜோடி. வந்த உடனேயே அவங்க அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குஜராத் கேப்டன் பந்தை முகமது சிராஜ் கிட்ட கொடுத்தார். ஆரம்ப ஓவர்கள்ல பந்தை 2 பக்கமும் ஸ்விங் பண்ற கலைய அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். சிராஜ் முதல் ஓவர்ல இருந்தே தன்னோட திட்டத்தை தெளிவா காட்டினார். அற்புதமான லைன் அண்ட் லென்த்ல பந்து வீசி வெறும் 6 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். ரன் எடுக்க மும்பை கஷ்டப்பட்டுச்சு. 2வது ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா வந்தாரு. அவரோட முதல் பந்திலேயே ஜானி பேர்ஸ்டோ ஒரு பவுண்டரி அடிச்சாரு. ரசிகர்கள் மத்தியில பரபரப்பு. ஆனா கிருஷ்ணா உடனே கம்பேக் கொடுத்தாரு. அடுத்த சில பந்துகள்ல பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்தி வச்சாரு. 5வது பந்துல ஒரு பொன்னான வாய்ப்பு கூட கிடைச்சிச்சு. ரோஹித் சர்மாவோட எளிதான கேட்ச் ஃபைன் லெக்ல விழுந்துச்சு. ஆனா ஜெரால்ட் கோயட்ஸி அந்த எளிதான கேட்சை தவறவிட்டார். இது விளையாட்டோட திசையையே மாத்தின ஒரு தருணம். 3வது ஓவர் மறுபடியும் முகமது சிராஜ் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. ரோஹித் சர்மா முதல் பந்தை பார்த்ததும் பேக் ஃபுட்ல போய் ஒரு அருமையான பவுண்டரி அடிச்சாரு. அடுத்த பந்துல மிட் ஆன் திசையில இன்னொரு கிளாசிக் பவுண்டரி அடிச்சாரு. முதல் ஓவர்ல கட்டுக்கோப்பா இருந்த சிராஜ் இந்த தடவை ரோஹித்தோட ஆக்ரோஷமான ஆட்டத்தால கொஞ்சம் அழுத்தத்துக்கு ஆளானார். இந்த ஓவர்ல மும்பைக்கு 10 ரன்கள் கிடைச்சிச்சு. விளையாட்டோட மனநிலையே மாற ஆரம்பிச்சிச்சு. இப்ப பந்து வீச வந்தவர் பிரசித் கிருஷ்ணா. ஆனா இந்த தடவை அவருக்கு முன்னாடி ஆக்ரோஷமான ஜானி பேர்ஸ்டோ இருந்தார். பேர்ஸ்டோ முதல் பந்தை பார்த்ததும் பூம், ஸ்கொயர் லெக் திசையில ஒரு அருமையான 6. 2வது பந்துல கவர் பாயிண்ட் மேல ஒரு அழகான பவுண்டரி அடிச்சார். 3வது பந்துல ஒரு டாட் பால் வந்தது. குஜராத்துக்கு கொஞ்சம் ஆறுதல். ஆனா அந்த ஆறுதல் அதிக நேரம் நீடிக்கல. 4வது பந்துல பேர்ஸ்டோ இன்னொரு பெரிய ஷாட் ஆடினார். பந்து டாப் எட்ஜ் ஆகி 3rd மேன் மேல நேரா பவுண்டரிக்கு போச்சு. இப்ப குஜராத்துக்கு இந்த ஓவர் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. 5வது பந்துலையும் பேர்ஸ்டோ ஒரு பிரம்மாண்ட 6 அடிச்சார். 6வது பந்து இந்த ஓவரை முழுசா மறக்க முடியாததா மாத்துச்சு. பேட்டோட வெளி விளிம்புல பட்டு பந்து பவுண்டரி தாண்டி போச்சு. இந்த ஓவர்ல மொத்தம் 26 ரன்கள் வந்தன. 4வது ஓவர்லயே மும்பை 50 ரன்களை கடந்துச்சு. ஸ்டேடியத்துல மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஆரவாரம். இப்ப 5வது ஓவர் மறுபடியும் சிராஜ் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தடவையும் அவர் தன்னோட லயத்தை கண்டுபிடிக்க போராடிட்டு இருந்தார். 3வது பந்துல ஜானி பேர்ஸ்டோ மிட் விக்கெட் மேல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. 5வது பந்துல ரோஹித் சர்மாவும் தன்னோட கிளாஸை காட்டி ஒரு பவுண்டரி அடிச்சாரு. இந்த ஓவர்ல 11 ரன்கள் வந்தன. இப்ப மும்பையோட ஸ்கோர் 5 ஓவர்ல 61 ரன்கள். இதுவரைக்கும் ஜானி பேர்ஸ்டோ 17 பந்துகள்ல 44 ரன்கள் அடிச்சிருந்தார். இதுல 3 சிக்ஸர்களும் 5 பவுண்டரிகளும் அடங்கும். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 250க்கு பக்கத்துல இருந்துச்சு. ஒவ்வொரு பந்துலையும் ரன் வந்துச்சு. குஜராத் கேப்டன் கில்லோட நெத்தியில கவல ரேகைகள் தெளிவா தெரிஞ்சிச்சு. அதே நேரம் ரோஹித் சர்மா இன்னொரு முனையில நிதானமா விளையாடிட்டு இருந்தார். கிடைச்ச வாழ்க்கை தானத்தை பயன்படுத்திக்க ஒரு வாய்ப்பையும் விடல. 5 ஓவர் முடிஞ்சப்போ மும்பை பேட்டிங் செஞ்ச விதத்தால குஜராத் முழுசா அழுத்தத்துக்கு ஆளாயிருந்துச்சு. பேர்ஸ்டோவும் ரோஹித்தும் சேர்ந்த இந்த ஓப்பனிங் ஜோடி இன்னைக்கு பந்து வீச்சாளர்களுக்கு எளிதான நாள் இல்லைன்னு காட்டுச்சு. மேட்சோட 6வது ஓவர், அதாவது பவர் பிளேயோட கடைசி ஓவர். பந்து வீச வந்தவர் ஸ்பின்னர் சாய் கிஷோர். இந்த நேரம் வரைக்கும் மும்பை வேகமா ரன் அடிச்சிருந்துச்சு. ஆனா இப்ப களத்துல இன்னொரு வெடிமருந்து பாக்கி இருந்துச்சு. ரோஹித் சர்மாவோட புயல். 2வது பந்திலேயே ரோஹித் தன்னோட கிளாசிக்கல் ஸ்வீப்போட அற்புதம் காட்டினார். ஸ்கொயர் லெக் மேல ஒரு அற்புதமான 6. ரசிகர்கள் மத்தியில கைத்தட்டல் சத்தம் 4 பக்கமும். அடுத்த பந்திலையும் ரோஹித் இன்னொரு ஸ்வீப் அடிச்சார். இந்த தடவை பந்து வேகமா தரையில உருண்டு பவுண்டரிய தாண்டி போச்சு. ரோஹித் முழு லயத்துல இருந்தாரு. சாய் கிஷோருக்கு எங்க பந்து வீசுறதுன்னு புரியல. ஓவரோட கடைசி பந்திலையும் அதே கதை தான் நடந்துச்சு. ஒரு ஸ்வீப், ஒரு பவுண்டரி, 3 பவுண்டரிகள், 3 ஸ்வீப் ஷாட்கள். பவர் பிளேயிலேயே மும்பை 99 ரன்கள் அடிச்சிச்சு.
ஒரு எலிமினேட்டர் மாதிரி முக்கியமான மேட்ச்ல இதைவிட சிறந்த தொடக்கத்தை யாரும் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. இப்ப பந்து ரஷீத் கான் கையில. இந்த ரஷீத் கானுக்குத்தான் முழு ஐபிஎல் சீசனுமே இதுவரைக்கும் மோசமா போயிருந்துச்சு. ஆனா இந்த தடவை தன்னோட அனுபவத்தை காட்டினார். 7வது ஓவர்ல வெறும் 3 ரன்கள் மட்டுமே கொடுத்து மும்பையோட வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினார். அவரோட இந்த ஓவர் குஜராத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்தது. ஆனா ஆபத்து இன்னும் நீங்கல. 8வது ஓவர் பந்து வீச மறுபடியும் சாய் கிஷோர் வந்தார். இந்த தடவை புதுசா எதையாவது பண்ற எண்ணத்துல. இந்த ஓவர்லயே குஜராத்துக்கு அவங்க ஆவலோட எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிச்சு. ஜானி பேர்ஸ்டோ இதுவரைக்கும் களத்துல வெறித்தனமா ஆடிக்கிட்டு இருந்தவர் கடைசியில அவுட் ஆகிட்டாரு. ஆனா இந்த விக்கெட் பந்து வீச்சாளருக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அற்புதமான ஃபீல்டிங்கும். இது ஒரு கேட்ச். இதை பார்த்ததும் ரசிகர்களுக்கு மூச்சு நின்னுச்சு. சாய் கிஷோர் பந்து வீசினாரு. பேர்ஸ்டோ இன்னொரு பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணார். ஆனா பந்து பேட்டோட மேல் விளிம்புல பட்டு காத்துல போச்சு. சாய் சுதர்சன் காத்துல குதிச்சு பந்தை ஒரு கையால பிடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா சமநிலை தவிர பந்தை மேல தூக்கி விட்டாரு. பின்னாடி நின்ன ஜெரால்ட் கோயட்ஸி கேட்ச முடிச்சாரு. ஒரு சின்க்ரனைஸ்டு அக்ரோபட் மூவ்மெண்ட், ஒரு சினிமா காட்சி மாதிரி. பேர்ஸ்டோ 22 பந்துகள்ல 47 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. இதுல 4 பவுண்டரிகளும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். அவர் மும்பைக்கு ஒரு ஆக்ரோஷமான தொடக்கத்தை கொடுத்திருந்தார். இந்த விக்கெட் குஜராத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்தது. இப்ப களத்துல பேட்டிங் பண்ண வந்தவர் சூரியகுமார் யாதவ். சாய் கிஷோர் இந்த ஓவர்ல எந்த பவுண்டரியும் கொடுக்கல. வெறும் 7 ரன்கள் மட்டுமே வந்தன. இதனால குஜராத்துக்கு இன்னும் கொஞ்சம் மூச்சு விட நேரம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த ஆறுதல் அதிக நேரம் நீடிக்கல. 9வது ஓவர் ரஷீத் கான் கொண்டு வந்தாரு. ஆனா இந்த தடவை ரோஹித் மறுபடியும் அற்புதம் பண்ணினார். 2வது பந்துல ரோஹித் ஒரு அற்புதமான கவர் டிரைவ் ஆடினார். பவுண்டரி. 4வது பந்துல அற்புதம் பண்ணிட்டார். பந்தை மிட் விக்கெட் மேல அனுப்பி ஒரு அழகான 6 அடிச்சார். இதோட ரோஹித் சர்மா ஐபிஎல்ல தன்னோட 7000 ரன்களை முழுசா ஆக்கினார். விராட் கோலிக்கு அடுத்தபடியா இந்த சாதனையை படைச்ச 2வது பேட்ஸ்மேன் இவர்தான். ஸ்டேடியம் கைத்தட்டல் சத்தத்தாலும் கூக்குரலாலும் அதிர்ந்துச்சு. ஒரு வரலாற்று தருணம் இது. இந்த மேட்சை இன்னும் ஸ்பெஷலா மாத்திச்சு. இந்த ஓவர்ல மொத்தம் 12 ரன்கள் வந்தன. 9 ஓவர்ல மும்பையோட ஸ்கோர் 100 ரன்களை கடந்துச்சு. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 100, அதுவும் ஒரு எலிமினேட்டர் மேட்ச்ல. இப்ப சாய் கிஷோர் மறுபடியும் பந்து வீச வந்தார். முதல் பந்திலேயே ரோஹித் சர்மா இன்னொரு அழகான பவுண்டரி அடிச்சு தன்னோட 47வது ஐபிஎல் 50ஐ முழுசா ஆக்கினார். இது ஒரு கிளாசிக் ரோஹித் இன்னிங்ஸ். நேரம் செல்ல செல்ல லயத்தை பிடித்து அப்பிறகு மைதானம் முழுக்க ஷாட்களை பொழிந்தார். இதுதான் அவரை ஹிட்மேன்னு ஏன் சொல்றாங்கன்னு காட்டுச்சு. குஜராத்துக்கு இந்த 50 இன்னும் அதிக வலியை கொடுத்தது. ஏன்னா ரோஹித் சர்மாவோட ஒரு எளிதான கேட்ச் முன்னாடியே தவறவிடப்பட்டுச்சு. அந்த தவறு இப்ப டீமுக்கு பெரிய இழப்பா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரோஹித் 50க்கு அப்புறம் இன்னும் ஆக்ரோஷமா ஆடினாரு. ஓவரோட கடைசி பந்துல இன்னொரு பவுண்டரி அடிச்சாரு. இந்த ஓவர்ல மறுபடியும் 12 ரன்கள் வந்தன. 10 ஓவர் முடிஞ்சப்போ மும்பையோட ஸ்கோர் 113 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. குஜராத் டீம் இந்த நேரம் முழுசா அழுத்தத்துல இருந்துச்சு. பேட்டிங்ல ரோஹித் பேட் வெறித்தனமா சத்தம் போட்டுச்சு. அதே நேரம் சூர்யா இன்னொரு முனையில செட்டாக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனா இப்ப மும்பை ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டிருந்தது. அதை அவங்க ஒரு பெரிய ஸ்கோரா மாத்த முடியும். 11வது ஓவர் ஆரம்பிச்சிச்சு. குஜராத்தோட அனுபவமிக்க லெக் ஸ்பின்னர் ரஷீத் கான் முதல் பந்துல சூரியகுமார் யாதவ் ஸ்வீப் ஆடி மிட் ஆன் திசையில ஒரு ரன் எடுத்தார். அடுத்த பந்து கொஞ்சம் வேகமா இருந்துச்சு. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில சூர்யா கட் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து வீச்சாளர் அவரை ஏமாத்தினாரு. 3வது பந்துல ஒரு பரபரப்பான தருணம். ஒரு வேகமான பந்து பிட்ச் ஆனதும் கீழே போச்சு. சூர்யா மறுபடியும் ஸ்வீப் பண்ண முயற்சி பண்ணார். பந்து அவரோட பேட்டோட உள்புற விளிம்புல பட்டு விக்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்துல போச்சு. விக்கெட் கீப்பரால கூட தடுக்க முடியல. பந்து பவுண்டரிக்கு போச்சு. ரஷீத்துக்கு இந்த விக்கெட் எப்படி விழலன்னு நம்பவே முடியல. இதுக்கு அப்புறம் ரோஹித் பேட்ல வந்த பந்தை ஃபைன் லெக் திசையில சாஃப்ட் ஹேண்ட்ஸோட ஆடி ஒரு ரன் எடுத்தார். ஓவரோட கடைசி பந்துல சூர்யா மறுபடியும் ஸ்வீப் ஆடி ஒரு ரன் எடுத்தார். ரஷீத் கானோட இந்த ஓவர் நிதானமா இருந்துச்சு. இதுல வெறும் 7 ரன்கள் மட்டுமே வந்தன. பிறகு 12வது ஓவர் பந்தை தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்ட் கோயட்ஸி கையில் எடுத்தார். இது அவரோட முதல் ஓவர். சூரியகுமார் யாதவ் அவரை அற்புதமா வரவேற்றார். முதல் பந்துல ரன் இல்ல. ஆனா 2வது பந்திலேயே சூர்யா ஷார்ட் பந்தை டீப் ஃபைன் லெக் மேல 6 ரன்களுக்கு பறக்க விட்டார். 3வது பந்திலையும் இன்னொரு ஷார்ட் பால். இந்த தடவை சூர்யா ஃபைன் லெக் கட் ஆடி டீப் பேக்வர்ட் பாயிண்ட் மேல இன்னொரு 6 அடிச்சாரு. பேக் டு பேக் சிக்ஸர்கள். கோயட்ஸி மேல அழுத்தம் தெளிவா தெரிஞ்சிச்சு.
4வது பந்துல சூர்யா ஒரு பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து லேசா வெளியில போச்சு. பேட்டோட வெளி விளிம்புல பட்டுச்சு. ஆனா கீப்பர் மெண்டிஸ் ஒரு எளிதான கேட்சை தவற விட்டாரு. முதல்ல ரோஹித்தோட கேட்சை தவற விட்டாரு. இப்ப சூர்யாவோட கேட்சை தவற விட்டாரு. இவ்வளவு பெரிய டீமுக்கு எதிரா இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தவற விடுறது எப்பவும் பெரிய இழப்பாதான் இருக்கும். அடுத்த 2 பந்துகளுக்கு 2 ரன்கள் வந்தன. ஓவர் 14 ரன்களோட முடிஞ்சது. இப்ப 13வது ஓவர்ல மறுபடியும் பந்து வீச வந்தவர் கிஷோர். முதல் 2 பந்துகளுக்கு சிங்கிள்ஸ் வந்தன. ஆனா 3வது பந்துல சூர்யா பிட்ச்ல வந்து லாங் ஆஃப் மேல ஒரு பலமான 6 அடிச்சாரு. சாய் கிஷோர் இந்த மேட்ச்ல விக்கெட் எடுத்தாலும் ரன் கொடுக்கறத நிறுத்த முடியல. 4வது பந்துல ரன் இல்ல. ஆனா அடுத்த பந்துல சூர்யா கவர் திசையில ஒரு ரன் எடுத்தாரு. அப்பிறகு ஓவரோட கடைசி பந்துல ஒரு பெரிய தருணம். ஒரு ஃபுல் டாஸ் பந்துல சூர்யா ஸ்வீப் ஷாட் ஆடினார். ஆனா பந்து காத்துல போச்சு. டீப் பேக்வர்ட் ஸ்கொயர்ல வாஷிங்டன் சுந்தர் ஓடி ஒரு அற்புதமான கேட்ச் பிடித்தாரு. சூர்யாவோட அற்புதமான இன்னிங்ஸ் 33 ரன்களோட முடிஞ்சது. இந்த இன்னிங்ஸ்ல அவர் 3 சிக்ஸர்களும் ஒரு பவுண்டரையும் அடிச்சார். இன்னொரு முக்கியமான விக்கெட் விழுந்தது. குஜராத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிச்சு. இப்ப கிரீஸ்ல வந்த இளம் பேட்ஸ்மேன் திலக் வர்மா, பந்து வீச வந்தவர் வாஷிங்டன் சுந்தர். 14வது ஓவரோட முதல் பந்துல ரன் இல்லை. பிறகு ரோஹித்தும் திலக்கும் ஒரு ரன் எடுத்தாங்க. ஆனா ஓவரோட 5வது பந்துல ரோஹித் வாஷிங்டனோட ஃபுல் டாஸ் பந்துல ஒரு அற்புதமான லேட் கட் ஆடி டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல பவுண்டரி அடிச்சார். இதோட மும்பையோட ஸ்கோர் 150 ரன்களை கடந்துச்சு. 15வது ஓவர்ல மறுபடியும் ரஷீத் கான் வந்தாரு. ஆனா ரோஹித் சர்மா இப்ப முழுசா லயத்துல இருந்தாரு. ஓவரோட 2வது பந்துல ரஷீத் ஒரு கூக்லி வீசினாரு. ஆனா ரோஹித் அதை படிச்சு மிட் விக்கெட் மேல ஒரு பலமான 6 அடிச்சார். இதுக்கப்புறம் சில சிங்கிள்ஸ் மற்றும் டாட் பந்துகள் வந்தன. ஆனா இந்த ஓவர்லையும் 10 ரன்கள் வந்தன. 15 ஓவருக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 160 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. ரோஹித் சர்மா 74 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தார். இந்த 5 ஓவர்ல மும்பை 40 பந்துகளில் 81 ரன்கள் சேர்த்தது, வெறும் ஒரு விக்கெட் இழப்புல. 16வது ஓவர் ஜெரால்ட் கோயட்ஸி கையில ஆரம்பிச்சிச்சு. முதல் பந்திலேயே திலக் வர்மா மிட் ஆஃப் திசையில ஒரு ரன் எடுத்தார். இதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்ல வந்தார். 2வது பந்துல ஒரு அற்புதமான ஷாட். கோயட்ஸி ஃபுல் லென்த்ல பந்து வீசினார். ரோஹித் அதை ஃபிளிக் ஆடி டீப் ஸ்கொயர் லெக் மேல 90 மீட்டர் நீளமான 6 அடிச்சார். ஸ்டேடியம் முழுசா கைதட்டல் சத்தத்துல அதிர்ந்துச்சு. பிறகு 5வது பந்துல திலக் வர்மா கோயட்ஸியோட பந்து வீச்சை கலைச்சு போட்டார். லாங் ஆஃப் மேல ஒரு அற்புதமான ஃபிளாட் 6 அடிச்சார். இந்த ஓவர்ல மொத்தம் 15 ரன்கள் வந்தன. இப்ப 17வது ஓவர். பந்து வீச வந்தவர் பிரசித் கிருஷ்ணா. ஓவரோட முதல் பந்திலேயே திலக் வர்மா ஒரு பலமான புல் ஷாட் ஆடி டீப் ஸ்கொயர் லெக் மேல ஒரு 6 அடிச்சாரு. 3வது பந்து ஃபுல் டாஸ். ரோஹித் ஆட முயற்சி பண்ணார். ஆனா பந்து பேட்ல பட்டு 4 ரன்களுக்கு போச்சு. 4வது பந்துல பெரிய திருப்பம். ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார். ஒரு ஸ்லோவர் பந்துல ஸ்லாக் ஆட முயற்சி பண்ணார். ஆனா டாப் எட்ஜ் ஆகி பந்து காத்துல போச்சு. ரஷீத் கான் மிட் விக்கெட்ல எளிதான கேட்ச் பிடித்தார். ரோஹித்தோட அற்புதமான இன்னிங்ஸ் 81 ரன்களோட முடிஞ்சது. அவர் வெறும் 50 பந்துகள் மட்டுமே ஆடினார். இதுல 9 பவுண்டரிகளும் 4 சிக்ஸர்களும் அடங்கும். ரோஹித் அவுட் ஆனதும் ஹர்திக் பாண்டியா கிரீஸ்ல வந்தார். அடுத்த 2 பந்துகளுக்கு சிங்கிள்ஸ் வந்தன. ஓவர் 13 ரன்களோடவும் ஒரு பெரிய விக்கெட்டோடவும் முடிஞ்சது. இப்ப 18வது ஓவர் முகமது சிராஜ் கொண்டு வந்தார். முதல் பந்துல திலக் வர்மா மறுபடியும் ஒரு பலமான ஷாட் ஆடினார். இன்னொரு 93 மீட்டர் நீளமான 6 அடித்தார். இந்த தடவை மிட் விக்கெட் திசையில. ஆனா இதுக்கு அப்புறம் உடனேயே அடுத்த பந்துல சிராஜ் கம்பேக் கொடுத்தார். ஒரு ஷார்ட் பந்துல திலக் ராம்ப் ஷாட் ஆட முயற்சி பண்ணார். ஆனா பந்து பேட்டை தொட்டு விக்கெட் கீப்பர் மெண்டிஸ் கைக்கு போச்சு. அம்பையர் விரலை உயர்த்தினார். திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் 25 ரன்களோட முடிஞ்சது. இப்ப கிரீஸ்ல வந்தவர் இளம் பேட்ஸ்மேன் நமன் தீர். இப்ப 19வது ஓவர். மறுபடியும் பந்து வீசும் பொறுப்பு பிரசித் கிருஷ்ணாவுக்கு. ஓவரோட 3வது பந்துல நமன் தீர் ஒரு அற்புதமான 6 அடிச்சார். ஃபிளிக் ஷாட் ஆடி பந்தை டீப் மிட் விக்கெட் தாண்டி அனுப்பினார். ஆனா மறுபடியும் மும்பைக்கு இன்னொரு 6 விழுந்தது. 4வது பந்துல நமன் ஃபிளிக் ஆட முயற்சி பண்ணாரு. பந்து நேரா ரஷீத் கான் கிட்ட போச்சு. அவர் டைவ் அடிச்சு இன்னொரு அற்புதமான கேட்ச் பிடிச்சாரு. நமன் வெறும் 9 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சிச்சு. இப்ப பேட்டிங் பண்ண வந்தவர் நியூசிலாந்தின் மிட்செல் சாண்ட்னர். இந்த ஓவர்ல மொத்தம் 8 ரன்கள் வந்தன. இன்னொரு விக்கெட் விழுந்தது. இந்த ஓவர்லயே மும்பை 200 ரன்களை கடந்துச்சு. இப்ப கடைசி ஓவர். கோயட்ஸி மறுபடியும் பந்து வீச வந்தார். 2வது பந்துல ஹர்திக் பலமான பிரகாரம் செஞ்சு பந்தை நேரா சைடு ஸ்கிரீன்ல அடிச்சு ஒரு 6 அடித்தார். ஹர்திக் எந்த வாய்ப்பையும் விடல. அடுத்த 2 பந்துகளுக்கும் 2 அற்புதமான சிக்ஸர்கள் அடித்தார். கடைசி பந்துல ஹர்திக் ஒரு ரன் எடுத்தார். மும்பை இந்தியன்ஸோட இன்னிங்ஸ் முடிஞ்சது.
இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்பிற்கு 228 ரன்கள் எடுத்தது. ஹர்திக் பாண்டியா வெறும் 9 பந்துகள்ல 22 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாரு. குஜராத் தரப்புல பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர்ல 53 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா கோயட்ஸியோட நாள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. 3 ஓவர்ல 51 ரன்கள் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் கூட கிடைக்கல. இதுக்கு அப்புறம் 229 ரன்கள். பெரிய இலக்கை துரத்த வந்த குஜராத் டைட்டன்ஸோட இன்னிங்ஸ் நல்லா ஆரம்பிக்கல. ட்ரெண்ட் போல்ட் தன்னோட முதல் ஓவர்லயே அற்புதம் பண்ணிட்டாரு. முதல் ஓவரோட 3வது பந்துல சாய் சுதர்சன் அற்புதமான டிரைவ் ஆடி ஒரு ரன் எடுத்தார். 4வது பந்துல சுப்மன் கில்லுக்கு வரிசை வந்துச்சு. இங்கதான் பெரிய அடி விழுந்துச்சு. போல்ட் உள்ள வந்த பந்துல கில் பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணார். ஆனா பந்து நேரா பேட்ஸ்ல பட்டுச்சு. அம்பையர் விரலை உயர்த்தினார். ரிவ்யூ எடுத்த பிறகும் முடிவு மாறல. சுப்மன் கில் வெறும் ஒரு ரன் எடுத்து பெவிலியன் திரும்பினார். முதல் ஓவர்லயே ஸ்கோர் 5 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 2வது ஓவர்ல ஜஸ்பிரித் பூம்ரா வந்தார். அவரோட கூர்மையான பந்து வீச்சால ரன் எடுக்க வாய்ப்பு கொடுக்கல. ஆனா சாய் சுதர்சன் ஒரு ரன் எடுத்து மெதுவா இன்னிங்ஸை சமாளிக்க முயற்சி பண்ணினார். இந்த ஓவர்ல வெறும் 4 ரன்கள் மட்டுமே வந்தன. 2 ஓவருக்கு அப்புறம் ஸ்கோர் 9 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 3வது ஓவர்ல மறுபடியும் ட்ரெண்ட் போல்ட் வந்தாரு. ஆனா இந்த தடவை பேட்ஸ்மேன்கள் அவரை குறி வச்சாங்க. முதல்ல சாய் சுதர்சன் ஒரு அற்புதமான 6 அடித்தார். அப்பிறகு குஷால் மெண்டிஸ் பேக் டு பேக் 2 வானுயர சிக்ஸர்கள் அடிச்சு போல்ட முழுசா பேக் ஃபுட்ல போட்டுட்டாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 21 ரன்கள் வந்தன. ஸ்கோர் 30 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. குஜராத்தோட இன்னிங்ஸுக்கு இது ஒரு பலமான வேகம் கொடுத்தது. 4வது ஓவர்ல பந்து வீச வந்தவர் ரிச்சர்ட் கிளீசன். அவர் ஒரு அற்புதமான பவுன்சரோட ஆரம்பிச்சார். ஆனா இதுக்கு அப்புறம் சாய் சுதர்சன் 2 பவுண்டரிகள் அடிச்சார். குஷால் மெண்டிஸும் ஒரு ரன் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணினார். இந்த ஓவர்ல 11 ரன்கள் வந்தன. குஜராத்தோட ஸ்கோர் 41 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 5வது ஓவர்ல பந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா கையில. ஆனா இந்த ஓவர்லயும் ரன்கள் கொட்டிச்சு. சாய் சுதர்சன் முதல்ல பேக் டு பேக் 2 பவுண்டரிகள் அடிச்சாரு. ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மேல, இன்னொன்னு பாயிண்ட் திசையில. பிறகு குஷால் மெண்டிஸ் ஓவரோட கடைசி பந்துல அற்புதமான ராம்ப் ஷாட் ஆடி 4 ரன்கள் சேர்த்தாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 14 ரன்கள் வந்தன. 5 ஓவருக்கு அப்புறம் ஸ்கோர் 55 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. சாய் சுதர்சன் அற்புதமா பேட்டிங் பண்ணினார். அதே நேரம் குஷால் மெண்டிஸும் வேகமா ரன் அடிச்சிட்டு இருந்தார். இந்த ஜோடி பவர் பிளேயில குஜராத் இன்னிங்ஸை சமாளிச்சு ரன்களோட வேகத்தை அதிகரிச்சது. முக்கியமா குஜராத் ஆரம்ப அடியையும் மீறி ஆக்ரோஷமான பேட்டிங்கை தொடர்ந்தது. சாய் சுதர்சன் இன்னொரு சாதனையையும் தன்னோட பேர்ல பதிஞ்சார். சுப்மன் கில்லுக்கு அப்புறம் ஐபிஎல்ல ஒரு சீசன்ல 700க்கும் அதிகமான ரன்கள் எடுத்த 2வது இளம் பேட்ஸ்மேன் இவர். அதுவும் 24 வயசுக்குள்ள. பவர் பிளேயோட கடைசி, அதாவது 6வது ஓவர்ல ஜஸ்பிரித் பூம்ரா வந்தாரு. முதல் பந்துலேயே சாய் சுதர்சன் ஒரு அற்புதமான பவுண்டரி அடிச்சாரு. 4வது பந்துல பேட்டோட விளிம்புல பட்டுச்சு. ஆனா பந்து அப்பவும் பவுண்டரியை தாண்டி போச்சு. இந்த ஓவர்ல மொத்தம் 11 ரன்கள் வந்தன. பவர் பிளேயோட 6 ஓவருக்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் 66 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 7வது ஓவர்ல பந்து மிட்சல் சாண்ட்னர் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. ஓவரோட 2வது பந்துலேயே ஒரு புதுமையான விஷயம் நடந்துச்சு. குஷால் மெண்டிஸ் ஹிட் விக்கெட் ஆகிட்டார். பந்தை இழுக்க முயற்சி பண்ணும்போது அவர் தன்னோட ஸ்டம்புகள்ல விழுந்துட்டார். மெண்டிஸ் 20 ரன்கள் எடுத்தார். வெறும் 10 பந்துகளில் 67 ரன்கள் இருக்கும்போது குஜராத்தோட 2வது விக்கெட் விழுந்தது. இந்த விக்கெட்டுக்கு அப்புறம் கிரீஸ்ல வந்தவர் வாஷிங்டன் சுந்தர். ஓவரோட 5வது பந்துல சாய் சுதர்சன் ஒரு பலமான புல் ஷாட் ஆடி பவுண்டரி அடிச்சார். அடுத்த பந்துலையும் இன்னொரு பவுண்டரி, இந்த தடவை ஸ்வீப் ஷாட் மூலமா. இந்த மாதிரி சுதர்சன் வெறும் 28 பந்துகளில் தன்னோட அரை சதத்தை முழுசா ஆக்கினார். 7 ஓவருக்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் 76 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. 8வது ஓவரோட பொறுப்பை பகுதி நேர ஸ்பின்னர் நமன் தீர் ஏற்றார். ஓவரோட ஆரம்பத்துல சுந்தர் ஒரு ரன் எடுத்தார். பிறகு சாய் சுதர்சன் 2 ரன்னுக்கு அப்புறம் இன்னொரு அழகான பவுண்டரி அடிச்சார். இந்த தடவை லாங் ஆன் மேல. சுதர்சனோட பேட் அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஓவர்லையும் 9 ரன்கள் வந்தன. 9வது ஓவர்ல பந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா கையில. முதல் பந்துலேயே சுந்தர் மிட் விக்கெட் திசையில 2 ரன் எடுத்தார். பிறகு அடுத்த பந்துலேயே ஒரு அற்புதமான டிரைவ் ஆடி பவுண்டரி அடிச்சார். பந்து நேரா எக்ஸ்ட்ரா கவர் மற்றும் மிட் ஆஃப்க்கு நடுவுல போச்சு. ஹர்திக்கோட இந்த ஓவரும் குஜராத்துக்கு சாதகமா போச்சு. மொத்தம் 10 ரன்கள் வந்தன இந்த ஓவர்ல. ஸ்கோர் 95 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. 10வது ஓவர்ல பந்து வீச மறுபடியும் ரிச்சர்ட் கிளீசன் வந்தாரு. ஓவரோட முதல் பந்துலேயே சாய் சுதர்சன் ஸ்கூப் ஷாட் ஆடினாரு. பூம்ரா அற்புதமான முயற்சி பண்ணாரு. ஆனா பவுண்டரியை தடுக்க முடியல. இதுக்கப்புறம் சுந்தர் ஒரு ஷார்ட் பந்துல ஃபுல் ஷாட் ஆடினார். பந்து விக்கெட் கீப்பரை ஏமாத்தி பவுண்டரியை தாண்டி போச்சு.
கிளீசனோட இந்த ஓவர்லையும் மொத்தம் 11 ரன்கள் வந்தன. 10 ஓவருக்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் 106 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. சாய் சுதர்சன் 67 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் 16 ரன்கள் அடிச்சு அவருக்கு துணை நின்னுட்டு இருந்தார். இந்த முழு கட்டத்திலையும் சாய் சுதர்சனோட ஆட்டம் அற்புதம். அவர் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ஸ்கூப், புல், டிரைவ் மாதிரி அற்புதமான ஷாட்கள் ஆடினார். அதே நேரம் ஸ்பின்னர்களை ஸ்வீப் மற்றும் கட் மூலம் துவம்சம் பண்ணினார். அவரோட டைமிங், பிளேஸ்மெண்ட் மற்றும் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அருமையா இருந்துச்சு. அவர் கஷ்டமான பந்துகளையும் ஸ்கோரா மாத்துறத அற்புதமா காட்டினார். மறுபுறம் வாஷிங்டன் சுந்தர் ஆரம்பத்துல மெதுவா ஆடினாலும் பிறகு அற்புதமான பவுண்டரிகள் அடிச்சு லயத்தை பிடிச்சாரு. அவர் சாய் சுதர்சனுக்கு நல்லா துணை நின்னு ரன் வேகத்தை நிலைநிறுத்தினார். பிட்ச்ல பந்து பேட்ல நல்லா வந்துச்சு. பேட்ஸ்மேன்கள் அதை முழுசா பயன்படுத்திக்கிட்டாங்க. 11வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை சம்பாலினார். ஆரம்பத்துல எல்லாம் சாதாரணமா தெரிஞ்சிச்சு. ஆனா பிறகு வாஷிங்டன் சுந்தர் ஒரு அதிரடியான ஷாட் ஆடினார். அது முழு ஸ்டேடியத்தையும் அதிர வச்சுச்சு. ஹர்திக்கோட பந்து ஒரு மெதுவான லோ ஃபுல் டாஸ். அதை வாஷிங்டன் ஸ்டைலிஷா லாங் ஆன் மேல ஒரு பெரிய 6 அடிச்சாரு. ஹர்திக் இந்த ஓவர்ல ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்தாரு. அப்புறம் வாஷிங்டன் ஒரு பலமான பவுண்டரியும் அடிச்சாரு. அதே நேரம் சாய் சுதர்சன் கூட களத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா ரன் சேர்த்தாரு. 2 பேட்ஸ்மேன்களோட ஜோடியும் இப்ப தொடர்ந்து ரன் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸ்கோர் வேகமா ஏறிச்சு. டீமோட பிடி வலுவா இருந்துச்சு. இப்ப பந்து வீச வந்தவர் அஸ்வினி குமார். ஆனா இங்கேயும் ஜிடி பேட்ஸ்மேன்கள் மும்பை இந்தியன்ஸோட பந்து வீச்சு மேல அழுத்தத்தை நிலைநிறுத்தினார். வாஷிங்டன் சுந்தர் இன்னொரு அழகான பவுண்டரி அடிச்சு தன்னோட இன்னிங்ஸை இன்னும் கூர்மையாக்கினார். கூடவே சாய் சுதர்சனும் புத்திசாலித்தனமா ஆடி டீமுக்கு தொடர்ந்து ரன் எடுத்து கொடுத்தாரு. இந்த ஓவர்ல மும்பை பந்து வீச்சாளர்கள் அழுத்தத்தில் இருந்தாங்க. ஜிடியோட வேகம் குறையல, ஃபீல்டிங்கும் ரொம்ப சவாலா இருந்துச்சு. 13வது ஓவர்ல பந்து வீச வந்தவர் ட்ரெண்ட் போல்ட், மும்பையோட நம்பிக்கை. ஆனா வாஷிங்டன் சுந்தரோட பேட்ல இருந்து வந்த ஷாட்கள் போல்டோட பந்து வீச்சை காத்துல பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் தொடர்ந்து 2 சிக்ஸர்கள் அடித்தார். இந்த 2 சிக்ஸர்களும் பார்த்ததும் மும்பை டீம் மேல பெரிய அழுத்தம் தெரிஞ்சிச்சு. போல்டோட பந்து வீச்சு மேல ஜிடியோட கை தெளிவாக வலுவா இருந்துச்சு. இந்த ஓவர் ஜிடிக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. மொமெண்டம் முழுசா மாறிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர் பிட்ச்ல ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. மும்பை டீம் இப்ப பெரிய சிக்கல்ல தெரிஞ்சிச்சு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் கைவிடல. 14வது ஓவர்ல ஜஸ்பிரித் பும்ரா திரும்ப வந்தாரு. தன்னோட தனித்துவமான பந்து வீச்சால வாஷிங்டன் சுந்தரை போல்டாக்கினாரு. அது ஒரு பலமான யார்க்கர். அது வாஷிங்டனோட ஸ்டம்புகளை அடிச்சு தூக்குச்சு. இந்த விக்கெட் மும்பைக்கு ரொம்ப பெரியது. ஏன்னா சுந்தர் இதுவரைக்கும் 24 பந்துகளில் 48 ரன்கள் அடிச்சிருந்தார். முழு இன்னிங்ஸையும் சமாளிச்சுட்டு இருந்தார். பும்ரா அழுத்தத்துல மேட்சோட போக்க மாத்த முடியும்னு நிரூபிச்சார். இப்ப கிரீஸ்ல வந்தவர் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். சாய் சுதர்சன் இன்னும் களத்துல தன்னோட முத்திரையை பதிச்சிட்டு இருந்தார். 15வது ஓவர்ல மறுபடியும் அஸ்வினி குமார் பந்து வீச வந்தார். ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அதிரடி பேட்டிங்கை ஆரம்பிச்சு ஒரு பவுண்டரி அடிச்சார். அது டீமுக்கு ரொம்ப முக்கியம். கூடவே சாய் சுதர்சனும் ரன் சேர்த்தார். டீமுக்கு வலுவான அடித்தளம் கொடுத்தார். 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து மும்பை இந்தியன்ஸோட பந்து வீச்சை முழு பலத்தோட தாக்குனாங்க. இந்த ஓவர்லையும் பல முக்கியமான ரன்கள் வந்தன. இதனால ஜிடியோட நிலை வலுவா தெரிஞ்சிச்சு. 15 ஓவருக்கு அப்புறம் குஜராத்தோட ஸ்கோர் 3 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள். 16வது ஓவர்ல பந்து வீச வந்தவர் ரிச்சர்ட் கிளீசன். முன்னாடி ரூதர்ஃபோர்ட் மற்றும் சாய் சுதர்சன். முதல் பந்திலேயே ரூதர்ஃபோர்ட் பவுண்டரி அடிச்சு தன்னோட திட்டத்தை தெளிவா காட்டினார். 2வது பந்துலையும் பவுண்டரி. குஜராத் ரசிகர்கள் குதிச்சு ஆடினாங்க. ஆனா 3வது பந்துல வெறும் ஒரு ரன் மட்டுமே வந்தது. பிறகு 4வது பந்துல கிளீசன் பெரிய அடி கொடுத்தார். சாய் சுதர்சனை கிளீன் போல்ட் ஆக்கினார். ஒரு மெதுவான ஃபுல் டாஸ் பந்து. சாய் ஸ்கூப் ஆட முயற்சி பண்ணார். ஆனா பந்து நேரா மிடில் ஸ்டம்பை முத்தமிட்டுச்சு. சாய் சுதர்சன் 49 பந்துகளில் 81 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ரசிகர்கள் அவருக்கு எழுந்து நின்று கைதட்டல் கொடுத்தாங்க. அவர் வருத்தமா இருந்தாரு. ஆனா அவரோட வேலை பாராட்டுக்குரியது. பிறகு ராகுல் தெவாட்டியா வந்தாரு. ஓவரோட கடைசி பந்துல ரூதர்ஃபோர்ட் இன்னொரு பவுண்டரி அடிச்சாரு. ஓவர்ல மொத்தம் 14 ரன்கள் வந்தன. ஆனா சாயோட அவுடானது பெரிய இழப்பா அமைஞ்சிச்சு. அஸ்வினி குமார் அடுத்த ஓவரை வீசினாரு. அவர் அற்புதமா பந்து வீசினார். ராகுல் தெவாட்டியா ஒரு பவுண்டரி அடிச்சாலும் மற்ற பந்துகளுக்கு ரன் எடுக்க கஷ்டமா இருந்துச்சு. ஓவர்ல வெறும் 9 ரன்கள் மட்டுமே வந்தன. இப்ப அழுத்தம் அதிகமாயிட்டு இருந்துச்சு. 18வது ஓவர்ல பந்து ஜஸ்பிரித் பும்ரா கையில. அவர் தன்னோட பாணியில ஆரம்பிச்சாரு. முதல் 2 பந்துகளுக்கு வெறும் 1 ரன் மட்டுமே வந்துச்சு. 3வது பந்துல தெவாட்டியா ஒரு பலமான 6 அடித்தாரு. களத்துல மறுபடியும் நம்பிக்கை துளிர்விட்டது. ஆனா
பும்ரா இதுக்கப்புறம் மறுபடியும் அற்புதம் பண்ணிட்டாரு. அடுத்த 3 பந்துகளுக்கு வெறும் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்தாரு. ஓவர்ல மொத்தம் 9 ரன்கள் மட்டுமே வந்தன. இப்ப போட்டி தன்னோட உச்சத்தை எட்டுச்சு. 2 ஓவர் பாக்கி இருந்துச்சு. 36 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. 19வது ஓவர்ல ட்ரெண்ட் போல்ட் திரும்ப வந்தார். முதல் பந்திலேயே ரூதர்ஃபோர்டை அவுட் ஆக்கினார். பந்து இன்ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனா பேட்டோட முனையில பட்டு நேரா திலக் வர்மா கைக்கு போச்சு. ஜிடிக்கு இப்ப கஷ்டங்கள் இன்னும் அதிகமாயின. பிறகு ஷாருக் கான் வந்தார். வந்த உடனேயே 2 ரன்கள் சேர்த்தார். இதுக்கு அப்புறம் ஒரு ரன், அப்புறம் இன்னொரு ரன். ஆனா ஓவரோட கடைசி பந்துல ஷாருக் ஒரு அற்புதமான 97 மீட்டர் நீளமான 6 அடித்தார். இந்த ஓவர்ல 12 ரன்கள் வந்தன. இப்ப கடைசி ஓவர்ல 24 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. கடைசி ஓவரை வீச வந்த ரிச்சர்ட் கிளீசன் கடைசி ஓவரோட முதல் பந்துல தெவாட்டியாவை வெறும் ஒரு ரன்ல கட்டுப்படுத்தினார். 2வது பந்தை ஷாருக் ஆடினார். ஆனா ரன் இல்ல. பிறகு 3வது பந்துல வெறும் 2 ரன்கள் வந்தன. அழுத்தம் வானத்தில் இருந்துச்சு. பிறகு 4வது பந்துல மும்பைக்கு விக்கெட் கிடைச்சிச்சு. ஷாருக் கான் ஃபுல் பந்தை கவர் மேல் அடிக்க முயற்சி பண்ணார். ஆனா நேரா சூரியகுமார் யாதவ் கைக்கு கேட்ச் கொடுத்தார். ஸ்டேடியத்துல மும்பை ரசிகர்கள் குதிச்சு ஆடினாங்க. அப்பிறகு ரஷீத் கான் வந்தார். ஆனா அவரும் எந்த அற்புதம் பண்ண முடியல. கடைசி 2 பந்துகளுக்கு ரன் இல்லை. கடைசி பந்துல எல்பிடபிள்யூ அப்பீல் கூட நடந்துச்சு. ஆனா பந்து லெக் ஸ்டம்புக்கு வெளியில பிட்ச் ஆகி இருந்துச்சு. இந்த மாதிரி குஜராத் 20 ஓவர்ல 6 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சிச்சு. மும்பை இந்தியன்ஸ் 20 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சு குவாலிஃபயர் 2க்கு போச்சு. அங்க அவங்க பஞ்சாப்க்கு எதிரா விளையாடுவாங்க. அப்ப நண்பர்களே, உங்க கருத்துப்படி மும்பையோட இந்த வெற்றியோட ஹீரோ யாரு? குஜராத்தோட இந்த தோல்விக்கு என்ன காரணம்? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.